துஷிக்கு அம்மா வீட்டுக்கு வரும்போது ஹெல்த் மிக்ஸ் பவுடர் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். பட் இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ரெடி பண்ணி தரணும். அவளுக்கு வந்து கரெக்டாக ஈவினிங் நான் அதை கொடுப்பேன். அதை குடிச்சிட்டா ஒரு 10 o'clock வரைக்கும் என்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பசிக்கும். ஏதாச்சும் வீட்டில் செய்கிறத ஊட்டி விடுவேன். சரி, அதனால் வீட்டில் இங்கே அப்பா கிட்ட கொடுத்து முந்திரி, பாதாம், அவல், மக்கானா வாங்கிட்டு வர சொன்னேன். எங்கள் ஏரியாவில் சுத்தமாக மக்கானா கிடைக்கவே இல்லை. அதனால் மக்கானாக்கு பதில் நான் பொரி போட்டுக்கிட்டேன். நீங்கள் வேணால் மக்கானா சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் முந்திரி, 50 கிராம் பாதாம் போட்டுட்டு ஒரு கிண்ணம் போல் வந்து அவல் எடுத்துக்கிட்டேன். அவலும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பொரி மக்கானா போடணும். ஆனால் பொரி போட்டுக்கிட்டேன். நான் மக்கானா இங்கே கிடைக்கல. அதனால் எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் போட்டு எங்கே கேரி பண்ண முடியல, இன்ஸ்டண்ட்டாக இதை ரெடி பண்ணால் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கு. பாப்பாவும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றா. இது காய்ச்சதை கூட ரொம்ப சிம்பிள் தான். நான் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் காய்ச்சிறேன். ஆக்சுவலி இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் வந்து ஹெல்த் மிக்ஸில் சேர்க்குறது தான், பொரிய தவிர. மிக்ஸி இன்கேஸ் வந்து ஹீட் ஆச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரைங்க. அதில் வந்து அப்புறம் தண்ணி விட்டுற போது, ஏன்னா முந்திரி பாதாம்னா நம்ம வறுத்து சேர்க்குறோம்ல, அதனால் அது நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் பவுடராக அரைச்சி ஆற வச்சுட்டு சின்ன குழந்தையாக இருந்தால் நம்ம வடிகட்டி ஜலிச்சு சேர்த்துக்கலாம். நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஓகே 1 year ஆக போதில்ல, அதனால் வந்து அப்படியே சேர்த்துட்டேன். கொஞ்சம் குறை தான் இருக்கும் இந்த இது அரைச்சது, ஏன்னா நம்ம மிக்ஸியில் அரைக்கிறோம்ல. அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா பாப்பாவுக்கு ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்து அது கூட வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணேன். ஹெல்த் மிக்ஸ் பண்ணுற அதே ப்ராசஸ் தான். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஸ்டர் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஊட்டினேன். துஷியும் நல்லா சாப்பிட்டா. நான் அந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு வீட்டில் வர இங்கே 2-3 நாள் ஸ்டே பண்ணோம். கொண்டு வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அப்புறம் தான் எனக்கு இந்த ஐடியா வந்து இதை நான் ரெடி பண்ணேன். வீட்டில் உங்கள் பாப்பாவும் இருந்தால் இதே மாதிரி ரெடி பண்ணிவிடுவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு.